ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடலை பருப்பை கொஞ்சம் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டோன்னு வாஷ் பண்ணி தண்ணி இருத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு கரன்னு அரைக்கணும். ஃபுல்லாக எல்லாமே அரைப்படக்கூடாது. ரொம்ப மழன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு வடைக்கு அரைக்கிற பதத்தில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதையே நம்ம வடையாகவும் போட்டு எடுத்துக்கலாம். இது வெள்ளை வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயத்தில் இது ஒரு வெரைட்டி. நிறைய கிராமப்புறங்களில் இது மாதிரி பயிர் பண்ணுவாங்க. இந்த வெங்காயத்தை நான் இப்போ இந்த வடைக்கும் குழம்புக்கும் சேர்க்க போகிறேன். க்ளீன் பண்ணி தோல் உரிச்சிட்டு அலசி ஒரு உரலில் போட்டு இடிச்சுக்கோங்க. சும்மா ஒன்றும் அதிகமாக இடித்ததை நம்ம இப்போ வடையோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து போட்டால் டேஸ்ட் இது நல்லாயிருக்கும். அடுத்து பச்சை மிளகா, இதையும் சும்மா ஒரு இடித்து அதில் சேர்த்துக்குவோம். எல்லாம் தேவையான பொருள் ஆஸ் யூஷுவல் பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவும் போட்டுட்டு சால்ட்டு, இதை பிசைஞ்சு வச்சுடுவோம். அடுத்து தாளிக்க ஆரம்பிக்கலாம் குழம்ப. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய். அடுத்ததாக கடுகு வெடித்ததும் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்தாலும் ஓகே தான். ஆனால் பூண்டோட ஃப்ளேவர் கம்மியாயிடும். ஸோ நான் கருவேப்பிலை போடலை. பூண்டு கொஞ்சம் கலர் மாறின பிறகு வெங்காயம் சேருங்க. அதே வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்னா அதே தான். அது கூடவே 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டோன்னு ஒரு பெரிய லெமன் சைஸ் எலுமிச்சை பழத்தை கரைச்சி ஊற்றிருக்கேன். இது கூட புளி கரைச்சி எல்லாம் உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை அதில் ஊற்றுங்க. அப்போ தான் நம்ம உருண்டை போட்ட பிறகு குழம்பு ரொம்ப திக்காக இல்லாமல் இருக்கும். இப்போ நான் எல்லாம் செக் பண்ணி தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ உருண்டையை இந்த மாதிரி பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். நல்லா கரெக்டாக இருக்குது ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் உருண்டை நல்லா டைட்டாகவும் இருக்கும், பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா கொதி வந்த குழம்புல இது ஒன்றா போடுங்க. இந்த மாதிரி போட்டால் தான் பிரியாமல் இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்கும். கொதித்து குழம்பு கொஞ்சம் திக்காகி அந்த உருண்டெல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும். அடிக்கடிக்கு கரண்டி போடக்கூடாது. லாஸ்ட்டாக இது வெந்துருச்சான்னு பார்க்கும்போது மட்டும் போட்டால் போதும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த உருண்டை மேலே மிதக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி வரணும். இப்போ இது ரெடி. இந்த உருண்டை குழம்பை கொஞ்சம் சுடசாதத்தில் போட்டு மேலே நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.